இப்போ நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா கலர் பேப்பர்ஸ், பென்சில், க்ளூ, சிசர், அப்புறம் கார்ட்போர்ட். பேட்டர்ன் செஞ்சு வச்சுக்கிட்டா அதை வச்சு ஈஸியாக பேப்பர் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டில் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிளும், இது வந்து அவுட்டர் சர்க்கிள் 7 சென்டிமீட்டர், இன்னர் சர்க்கிள் வந்து 5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த சர்க்கிள் இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக எப்படின்னா 16 to 18 லைன்ஸ் வரைஞ்சிக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில். சரியா? இதே மாதிரி இப்போ நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு செஞ்சுக்கணும். இது சின்ன சைஸு. இந்த சின்ன சைஸ் பேட்டர்ன் வந்து என்னென்னா 4 சென்டிமீட்டருக்கும் அவுட்டர் சர்க்கிளும் 2 சென்டிமீட்டர் இன்னர் சர்க்கிளுக்கும் வரைஞ்சிருக்கோம். இதில் உள்ள இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக 8 டிவிஷன்ஸில் பண்ணியிருக்கோம். இதில் 8 டிவிஷன்ஸ், இதில் 16 to 18 டிவிஷன்ஸ் பிரிச்சுக்கலாம். சரியா? இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கட் பண்ணதை பேப்பரில் வச்சு, இப்போ எனக்கு இந்த கலர் பேப்பரில் இந்த சைஸ் வேணால் இப்படி வச்சு அப்படியே அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கணும். சரியா? அவுட்டர் லைன் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த இது இப்படி நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கார்ட்போர்டை இப்படி ஃபஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இதை வச்சு வரைய முடியும். நீட்டாக அப்படிலாம் கட் பண்ணணும்னு இது தேவையில்லை. ஒரு ரஃப்பாக கட் பண்ணால் கூட போதும். ஃபினிஷிங் வந்து ஈவனாக வந்துடும் செஞ்சு முடிக்கும் போது. சரியா? இப்படி சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி இந்த கட்டிங்ஸையும் கட் பண்ணி இந்த லைன்ஸ் வரைஞ்ச இதையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங் எடுத்து நம்ம வேண்டிய கலர் பேப்பரில் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறவு இந்த கலர் ஷீட்டை எடுத்து இதுக்கு மேலே வச்சு இதை சர்க்கிள், நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் ஃப்ளவர்ஸை எடுத்து அந்த பேப்பரை எடுத்து அதுக்கு மேலே சர்க்கிள் இப்படி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல கோடு போட்டிருக்கனால உங்களுக்கு ஈஸி கட் பண்ணனால வசதியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து இப்படி பென்சிலை விட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கட் பண்ணது ஷீட்ஸை பாருங்கள். நல்லா இருக்குது. சரியா? இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு 2 ஷீட் தேவைப்படும், 2 சர்க்கிள் செய்யணும். இப்போ இந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை பிடிச்சிக்கணும். பேக் சைட் இந்த ஷீட் எந்த ஷீட் நல்லா இருக்கோ அதை கீழே பார்க்க வச்சுக்கோங்க. மோசமாக இருக்கிற சைடை மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற சைடை அதில் இந்த பெட்டலை இப்படி தூக்கிட்டு இந்த ஓரமாக கார்னரில் கம் வைக்கணும். அப்ளை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஒரு சைடு இந்த பெட்டலில் ஒரு சைடை இப்படி ஃபோல்டு பண்ணி, இது வந்து பெட்டல் ஃப்ளவரோட பெட்டல், அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இதை கொஞ்சம் அமைக்கி 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒட்டிக்கும். சரியா? ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லை ஆர்டினரி கம்னாலும் யூஸ் பண்ணி ஒட்டலாம். இந்தா இப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்க இதே மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும், பெட்டல் மாதிரி. சிமிலர்லி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு பெட்டல், இதில் ஒரு கார்னரில் கம் வைக்கிங்க, வச்சுட்டு லைட்டாக வைங்க, நிறைய வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா அது வெளியே ஸ்ப்ரெட் ஆகும், கையிலலாம் ஒட்டும், அசிங்கமாகும், பேப்பர் அசிங்கமாயிடும். அதனால் இதை ஒரு ஃபோல்ட் லைட்டாக பண்ணுங்கள். கம் வச்ச எடுத்து இதுக்கு மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த இதுக்குள்ளே வரலை விட்டுக்கோங்க, லைட்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படியே ஒட்டிக்கும். சரியா? இன்னும் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த இதில் ஒரு கார்னரில் கம் வச்சுக்கோங்க.
லைட்டாக வைங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு செகண்ட் தான் நின்றுக்கும். பேப்பர் தானே நல்லா ஈஸியாக நின்றுக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது வந்து நான் வச்சுருக்க சைஸில் சின்ன சின்னதாக நிறைய பெட்டல் வரும். இதோட கொஞ்சம் பெரிய பெட்டலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்க்கிளில் 5 சென்டிமீட்டரில் சர்க்கிள் போட்டுக்கோம்ல, அப்படி இல்லாமல் ஒரு 4 சென்டிமீட்டர் சர்க்கிள் போடுங்க. அந்த இங்கே பிரித்தது வந்து என்னென்னா பெரிய பெட்டல்ஸாக வரணும்னா இதை விட கொஞ்சம் பெருசாக பிரிக்கணும். இது பிரிக்கிறதுக்கு இப்போ நான் இங்கே வந்து 16 பிரிவு போட்டிருக்கேன்னா நீங்கள் அதை குறைச்சி ஒரு 8 பார்ட்டிஷன் மட்டும் பண்ணுங்கள். 8 பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா 8 பெட்டல் வரும். அப்போ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கிள் வந்து கொஞ்சம் குறைச்சி 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து போட்டிங்கன்னா பெட்டல்ஸ் வந்து பெரிய சைஸாக கிடைக்கும். ஃப்ளாரும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒட்டுனீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த இருக்குல்ல பின்னாடி இதே மாதிரி ஒட்டியிருப்பீங்க. ஒட்டினது ஃப்ரண்ட்டில் பார்க்க இதே மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி நீங்கள் 2 செஞ்சு வச்சுக்கிறீங்க. பெரிய சைஸ் ஒரு இதே மாதிரி பெரிய சைஸ் நம்ம பேட்டர்ன் போட்டோம்னா பேட்டர்ன் வச்சுனோம்ல இந்த சைஸ்க்கு 2, இந்த சின்ன பேட்டர்னுக்கு 10 இதுவும் பண்ணிக்கோங்க சர்க்கிளும். இப்போது இந்த 2ஐயும் எடுத்து இந்த பெட்டல்ஸ் வந்து மேலே இல்லாமல் கொஞ்சம் கீழே உள்ள பெட்டலுக்கு சென்டராக வச்சு இதே மாதிரி வச்சு கம்மை அப்ளை பண்ணிடணும். நடுவில் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா இப்படி ஒட்டி இது ஃப்ளவர் மாதிரி விரிஞ்சிருக்கும். சரியா? வச்சு இந்த நடுவில் இந்த இடத்துல கம்மா வச்சு இப்படி அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. 2 மினிட்ஸ் வேணால் ஏதாவது வெயிட் இப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம்ங்க. இப்போது நான் ஆல்ரெடி ஒயிட் கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் இந்த சின்ன சைஸ்க்கு. இந்த இதில் நடுவில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போலன் கிரீன்ஸ் மாதிரி ஜஸ்ட் லைட்டாக கம்மா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மா அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இது ஆக்சுவலி கோலமாவு கலர் கோலமாவை தூக்கி இப்படி தூவி விட்டு இப்படி தட்டிடுங்க, டஸ்ட் பண்ணிடுங்க. அப்போது அதில் உள்ள கம்முக்கு ஒட்டி காஞ்சிரும். இதே மாதிரி போலன் கிரீன்ஸ் வந்துடும். சரி, இதே மாதிரி எத்தனை 5 ஸ்மால் சைஸ் ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதில் ஃபுல்லி ஃபினிஷ்டு ஒன்றும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம ஒட்டி காஞ்சிடுச்சு. இது கூட வந்து என்னென்னா இதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு எல்லோ கலரில் வெட்டியிருக்கேன். அது என்னென்னா இந்த சென்டரில் இந்த ஃப்ளவர்லாம் ஒட்டிடுங்க இப்படி. சரியா? இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ரெடி. எல்லாத்துக்கும் இதே மாதிரி இதில் கொஞ்சம் லீஃப் வைக்கிறதுக்காண்டி இதே மாதிரி பேட்டர்ன் ஒன்று வெட்டி வச்சுக்கோங்க லீஃப் ஷேப்பில் பேப்பரில். இது கார்ட்போர்ட் பேப்பர். கொஞ்சம் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதே மாதிரி கீழே இந்த க்ரீன் கலர் பேப்பரில் வச்சு வரைஞ்சி இந்த க்ரீன் பேப்பரில் வச்சு வரைஞ்சி இதே மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு ப்ரௌன் கலர் ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்து இதில் ஹாஃப் சர்க்கிளாக வரைஞ்சி கட் பண்ணி இதில் ஒரு த்ரெட்டு, ஏன்னா இந்த வால் ஹேங்கர் ஸோ தொங்க போடுறதுக்காண்டி ஒரு த்ரெட்டை இதில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இந்த ஸ்ட்ரிப்பு நம்ம ப்ரௌன் கலர் ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை 3 இதையும் நான் இப்போ சைஸ் ஹைட் வந்து வேரியேஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த கீழே உள்ள ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிற மாதிரி இதை ஒட்டிக்கோங்க. சரியா? இப்படி அடுத்தது இந்த சின்னதை இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஈக்குவலாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நீங்கள் இந்த இதுக்கு மேலே இந்த எண்டில் இதை
இந்த இதே மாதிரி இந்த எண்டில், அப்புறமா இங்கே அதோட டேப் எண்டில் இதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சரியா? ஒட்டிட்டு இந்த பெரிய ஃப்ளவர் செஞ்சு வச்சதையும் இதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த லீவ்ஸை அங்கங்கே ஒட்டி பண்ணணும். நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டி முடித்தாச்சு. எல்லாம் ஒட்டி ஃபைனலாக இங்கே லீவ்ஸ் வச்சுருக்கோம். இந்த நடுவில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டாட்ஸ், ஈவன் நம்ம டீ தூள் ஏதாவது ஓட்டலாம். எல்லாத்தையும் இங்கே ஒட்டிடுச்சு. இப்போ நான் அதை தொங்க போட்டதும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.